ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாசி மாதம் செடி வளர்ச்சியை பார்க்கலாம். கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செடிக்கு லிக்விட் தண்ணி ஊற்றுறேங்க. அதை உங்களுக்கு வீடியோவாக ஒன்று காட்டலான்ட்டு எடுக்கிறேங்க. வாங்க, இந்த லிக்விட் தண்ணியில் என்னென்ன கலந்துருக்கிறேன்னா, மீன் கலவர தண்ணி, அரிசி கலவர தண்ணி, பருப்பு கலவர தண்ணி, அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர், மோர், குழம்பு, சாம்பாருங்க, அந்த மாதிரி எது மீந்தாலுமே இதில் ஊற்றிடுவோங்க. அப்புறம் முக்கியமாக மீன் கலவர தண்ணி மெயினாக ஊற்றுங்க. அது நல்லா எஃபெக்டாக இருக்குதுங்க. ஒரு 15 நாள் நம்ம நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரே 1 லிட்டர் மட்டும் கலந்து ஊற்றுங்க. வாங்க தக்காளி பழம் பறிச்சிக்கலாம். நல்லா எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ பழம் பறிச்சிட்டுங்க. வீடியோ எடுக்க பையன் இல்லைங்க. இன்றைக்கி இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ காட்டுறேங்க. அவர் ஐசிசி போர்டு படிக்கிறாருங்க. இப்போ 10th எக்ஸாம் போயிட்டுருக்குதுங்க. அதனால் டைம் இல்லாததுனால எடுக்க முடியறதில்லைங்க. இப்போ ஃப்ரீ டைம் இருந்தால் டக்குன்னு எடுத்துருவோங்க அவனை வச்சு. 10th எக்ஸாம்ன்றதுனால நானும் சரி வற்புறுத்துறது இல்லைங்க. அதுதான் முக்கியன்றதுனால. பாருங்கள், இந்த வெண்டைக்காய் செடி தாங்க நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வீடியோவில். இதில் பார்த்திங்கன்னா குட்டி ரகங்க. ஆனால் வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வைக்கிது. சைடில் பாருங்கள், செட்டை பிரிஞ்சு அதுலேயும் காய் வைக்கிது பாருங்கள். ஒரே செடியில் 10 காய்க்கு மேலே அறுவடை பண்ணி இப்போ இன்னும் இத்தனை காய் விட்ருக்குறேங்க. 6 காய் இருக்குதுங்க இப்போ செடியிலே. அந்த அளவுக்கு இந்த செடியினுடைய ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதனால தான் இந்த ரகத்தை நான் ரெஃபர் பண்ணதுங்க. நேற்று சாதனை அறுவடையில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கமெண்ட் வந்திருக்குதுங்க. விதை கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கொத்தவரங்காய் விதை கிடைக்குமான்னு சொல்லி. கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. கேட்குறவங்களுக்கு கொடுப்பேங்க. என்ன ஒன்று, அதுக்குன்னு நான் ஒரு போட்டி வச்சுருக்கிறேங்க. ஏற்கனவே வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் மறுபடியும் விளக்கம் கொடுக்குறேங்க. நான் 10,000 சப்ஸ்கிரைப் தொட்டுட்டுனா ஒரு கிவ்அவே மாதிரி வச்சு விதையை ஒரு 100 பேருக்கு நான் கலந்து கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அதில் ஃபஸ்ட்டு பிட்டு 50 பேரை செக்ஷன் பண்ணி யார் அதிக கமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் வராங்களோ அவங்கள தொடர்ந்து ஒரு 50 பேரை சூஸ் பண்ணி முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்லான்ட்டு இருக்கிறேங்க. அதுக்கப்புறம் 2வது கட்டமாக 50 பேருக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இதுதான் நான் கிவ்அவேல உங்களுக்கு சொன்னதுங்க. அதனால் நீங்கள் விதை கேட்குறவங்க கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைப் நிறைய இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் உதவுங்க. சப்ஸ்கிரைப் சீக்கிரம் நான் ஈட்டிட்டுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஆடிப்பட்டத்துக்கு என்னுடைய விதையை நீங்கள் மாடி தோட்டத்தில் போடலாங்க. கமெண்ட்டு நீங்கள் எப்படி அதிகமாக கொடுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு எப்படி நான் சொல்ல முடியும்னா, ஷார்ட்ஸ் பாருங்கள், பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதில் நிறைய அறுவடை போட்டிருக்கேன். அதெல்லாம் அப்படியே பார்த்து கமெண்ட் கொடுத்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய கமெண்ட் கொடுக்குற இடத்துக்கு முதல்ல வந்துடுவீங்க. அந்த மாதிரி கமெண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி கிவ்அவே கொடுத்துருக்குறேன். ஏன்னா என்னுடைய சேனலில் கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஒன்லி லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தினா மட்டும்தாங்க என்னால் சீக்கிரம் 10,000 சப்ஸ்கிரைபர் தொட முடியும். அதுக்கு வேண்டி தாங்க இந்த ஆஃபரை நான் வைக்கிறேன். இல்லைன்னா விதை கொடுக்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஈரோடு, கோயம்புத்தூர் எது பக்கம் இருக்கிறவங்க இப்போ டக்குன்னு வாங்கிக்கிங்கன்னு சொல்லிடுவோங்க நான். அவங்களுக்கு வேணால் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஈரோடில் இருக்கிறவங்களுக்கும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கும் வேணால் இப்போ விதை கிடைக்குங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறீங்க கூட வாங்கிட்டு போயிடலாங்க. இல்லைன்னா கமெண்ட்டில் நீங்கள் அட்ரஸை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அது எனக்கு எப்படி அனுப்ப முடியும் என்ன ஏதுன்றது நான் அதை பற்றி நான் பார்க்காத வரை இருக்கிறேங்க. நான் அது மாதிரி அட்ரஸ்க்கு அனுப்புறது செய்கிறது கொரியர்லாம் நான் அதுக்கிட்ட நான் போகலைங்க. அதனால் நேரில் கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாங்க. பக்கம்தானங்க. அதனால் நேரில் கூட வாங்கிட்டு போயிடலாம். ஈரோடு, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு விதை கண்டிப்பாக இப்போயே கிடைக்குங்க. வாங்க, தக்காளி பாருங்கள். தண்ணி ஊற்றுறதுனால பூ உதிர்வு பிரச்சனை கிடையாதுங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அதிகமாக தண்ணி ரெஃபர் பண்ணுறதுங்க. பூ உதிர்வு பிரச்சனை கிடையாது. 2வது பூ நிறைய நிற்கிங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி நிற்கும் போது தான் நம்ம கொடுக்குற சத்துக்கும் அந்த காய் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு சரியாக இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அதிகமாகன்றதில்ல, நான் இதை தான் சொல்லுவேங்க. ஏன்னா இந்த தண்ணி தான் அதிகமாக நான் பயன்படுத்துகிறேங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் செடி நட்டுருக்குறேங்க. அதாவது குத்து அவரை முளைச்சிருந்ததை பிடுங்கி நான் வேறு பாட்டில் பண்ணியிருக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா சாட்டில் போடலான்னு எடுத்துட்டேங்க சாட்டை. அப்புறம் நினச்சேன், வீடியோவை பார்க்குறவங்க சாட்டு பார்க்குறதில்ல, சாட்டு பார்க்குறவங்க வீடியோவை பார்க்குறதில்ல. அதனால சரி வீடியோவிலே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இப்போ வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இதை
அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒன்றை பார்த்தீங்கன்னா ஒன்று பார்க்க மாட்டேன்றீங்க. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலைங்க. இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, சீக்கிரம் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு விதை கொடுக்கணுன்னு தான் எனக்கும் ஆசைங்க. வாங்க அடுத்து தக்காளி விதை பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுல தக்காளி விதை அங்கங்கே முளைச்சிக்குங்க. அதையே நான் பிடுங்கி நாற்று நட்டு விட்ருவேங்க. நான் தக்காளி விதையை தனியாக நான் போடுறதே கிடையாதுங்க. இந்த தண்ணியிலே நம்மளுக்கு வந்து எல்லாம் நம்ம போடுறதுனால, காய்கறி வேஸ்ட்டு கட் பண்ணுறதெல்லாம் போடுறதுனால தக்காளி விதை தன்னாலே முளைச்சிருதுங்க. அதனால் தக்காளி விதையை தனியாகவே நான் விட்றதே இல்லைங்க. இப்படி தான் நான் தக்காளி விதையை யூஸ் பண்ணுறேங்க. வாங்க அடுத்தது வந்து தினமல்லி, நித்தியமல்லி, ராமவனம், இந்த மாதிரி 2-3 பேர் இருக்குதுங்க இந்த செடிக்கு. இது பார்த்திங்கன்னா இதுவும் பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன். இது நல்ல வாசங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பூவினுடைய மணத்தை பற்றி. நம்ம வச்சோம்னா அந்த ரூமே மணக்குங்க. இது சாமிக்கு உகந்த பூங்க இது. ஏன்னா சாமி ரூமில் எப்பயுமே நல்லா நறுமணத்தோடு இருக்கணுங்க. அதுக்கு வந்து இந்த பூ ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுங்க. சாமி ரூமுக்கு நான் பூ வச்சேன்னா அப்படியே அந்த ரூமே மணந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி இந்த பூ வந்து அதிகம் நான் பயன்படுத்துகிற இடம் எதுனா சாமிக்கு தாங்க. நான் எப்பயாவது ஒரு டைம் தாங்க தலையில் வைப்பேன். மற்றபடிக்கு இது சாமிக்கு தாங்க அதிகமாக நான் பூ வைக்கிறதே. இது சாமிக்குன்னே இந்த செடியை 2த்தையும் வளர்த்துறேங்க. பூஜைக்கு உகந்த பூங்க, வாசனை உள்ள பூன்றதுனால, நிறைய வாசன்றதுனால இதை பூஜைக்கு தாங்க அதிகமாக நான் பயன்படுத்துகிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா 2 பக்கெட்டில் தாங்க வச்சு வளர்த்திட்டு வரேன். நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்குங்க. இது நல்லா அரும்பு எடுக்கும், நல்ல பூ. அதனால தான் சரி இந்த ரகத்தையும் உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிவிட்டு காட்டிட்டுருக்குறேங்க. இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பல அப்டேட்டு இருக்குதுங்க. அதையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஏன்னா விதை கேட்குறவங்களுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்றது தாங்க என்னுடைய ஆசை. பாருங்கள் 20 லிட்டர் பக்கெட்டு 2 பக்கெட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள். இதில் தான் வளர்த்திட்டு வரேன். எதுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு செடியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, மாடி தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்றதை நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டிட்டு வரேங்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அறுவடை வீடியோ இல்லைன்னா இந்த மாதிரி செடி காட்டுறதெல்லாம் நான் ஒவ்வொன்று ஸ்பெஷலாக காட்டுறேங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பேஷன் ஃப்ரூட்டு செடி காட்டுறேங்க. பேஷன் ஃப்ரூட்டு இப்போ பூ வச்சுருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு அதையும் காட்டலாம். ஏன்னா அது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடிங்க. பாருங்கள் எவ்வளோ அரும்பு. வாங்க அடுத்தது பேஷன் ஃப்ரூட்டை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கலர் காக்கனை பக்கத்துலேயே வச்சுருக்குறேங்க அந்த செடியை. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு மேலே ஏற்றி விட்டுக்கிறேங்க. இந்த பக்கம் திராட்சை கொடி ஏற்றி விட்டுப்போங்க, இந்த பக்கம் பேஷன் ஃப்ரூட் ஏற்றி விட்ருப்போங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ பூ வச்சுருக்குதுங்க. அதுக்கு தான் சரி உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு இந்த செடியை காட்டுறேங்க. இது வச்சு இப்போ 8 மாதத்துக்கு ஆகுதுங்க. 8 மாதத்துல நான் இவ்வளோ பெருசு வளர்த்திருக்கிறேன் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் சொல்லி வச்சு வாங்கினேங்க. அப்புறம் இன்னொரு கமெண்ட்டும் வந்துருந்ததுங்க. விதையை நீங்கள் வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. விதை வந்து நாட்டு விதைக்கு கிடைக்கணுன்னு சத்தியில் ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த கடையில் தாங்க நான் வாங்குகிறேன். வேறு எங்கேயும் வாங்குறது இல்லைங்க. நாட்டு விதைகள் கிடைக்கும் இடம்னு அதுக்கு போர்டேங்க, கடை பேரே கிடையாதுங்க. அது போர்டே பார்த்திங்கன்னா நாட்டு விதை கிடைக்கும் இடம் தாங்க போர்டே. அந்த கடையில் தாங்க நான் அந்த விதைங்க வாங்கிட்டு வந்து நான் நடுறேங்க. ஃபஸ்ட்லேருந்து கமெண்ட்டு கொடுத்தவங்கெல்லாம் இப்போ கமெண்ட்டுக்கே வர்றதில்லைங்க. நிறைய கமெண்ட்டு கொடுத்தவங்கெல்லாம் இப்போ நின்றுட்டிங்க. இந்த மாதிரி கமெண்ட்டு கொடுக்கறத நின்றுட்டிங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் விதை கேட்டு நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கறதுனே தெரியலிங்க. ஏன்னா இப்போ அம்பிகா சிஸ்டரு, ஸ்ரீலங்கா சிஸ்டர்னு நிறைய பேர் ஃபஸ்ட்லேருந்து தொடர்ந்து எனக்கு வீடியோக்கு கமெண்ட் கொடுத்தவங்க. ஆனால் இப்போ யாருமே லைனுக்கு வரதில்லைங்க. அந்த மாதிரி பாதியிலே நின்றுட்டிங்கன்னா அப்போ நான் எப்படி உங்களுக்கு தொடர்ந்து நான் உங்களுக்கு விதை கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியலிங்க. அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு வாங்க, விதையை வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.